அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோ ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ரம்லான் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நமக்கு இரவு தூக்கங்கள் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. சஹர்லாம் முடிச்சுட்டு ஃபஜர்லாம் தொழுதுட்டு தூங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ எடிட் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் இப்போ கொடுத்துருக்குறேன். 1 1/2 கிளாஸ் அளவுக்கு பால், 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கடல் பாசி வேணுமோ, அந்த அளவுக்கு கடல் பாசியும் சேர்த்து, அது கூட கடல் பாசி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுகரும் சேர்த்துட்டு, இதிலே பார்த்தீங்கன்னா, நான் ரோஸ் மில்க்கு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு ட்ரேலே நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு எந்த அளவுக்கு நம்ம ஆற விடணுமோ அந்த அளவுக்கு ஆற விட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆறுனாவே போதும். ஆறுனதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, சேமியா ஜவ்வரிசி வச்சு நாட்டு சர்க்கரையில் பாயாசமும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிட்டு எப்போதும் போல தான் நம்ம இஃப்தாருக்கு எப்படி நோம்பு திறப்போமோ அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாகவே நோம்பும் திறந்துட்டு ஒரு சில டைமும் நமக்கு இருந்துச்சு. இஃப்தார் வேலைகளும் முடிச்சுட்டு சஹருக்கான வேலைகளும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, பசும்பால் ஒரு 2 லிட்டர் வாங்கியிருந்தேன் தயிர் ரெடி பண்ணுறதுக்காக. அந்த பசும்பால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு காய்ச்சினதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரும் ஊற்றி, இது நல்லா உறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபுல்லாக வீடியோ கொடுக்காம கொஞ்சம் ஷார்ட்டாகவே நான் முடிச்சிருப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.